பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்றேன். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக, ஆண்டவர் உங்களை வத்திகை பண்ணுவாராக என்று வாழ்த்துகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். கிறிஸ்மஸ் நெருங்கி கொண்டே இருக்கிறது. நிறைய பிள்ளைகள் நீங்கள் சேலைகளை பேண்ட் ஷர்ட்லாம் வாங்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்கள் கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிற நாட்கள்.
இந்த சனிக்கிழமையில் ஆசிரியத்தில் மெகா கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், 150 கிலோ மட்டன் விருந்து மற்றும் ஏராளமான ஆண்கள் பெண்களுக்கு இலவசமான சேலைகளையும் பேண்ட் ஷர்ட்டையும் நான் வழங்கியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். இன்னும் நீங்கள் விரும்பினால் பேண்ட் ஷர்ட்டுகள் சேலைகள் வாங்கி கொடுக்கலாம். அதே போல் மட்டன்கள் நமக்கு கொடுப்பதற்காக ஆட்டுக்கடாக்கள் தேவைப்படுகின்றன. விரைவாக செயல்படும்படியாக அன்போடு நான் அழைக்கின்றேன். இதோ நாளோடு கூட நான் மட்டனுக்கான அறிவிப்பை நிறுத்தி விடுவேன். எனவே தேவனுடைய பிள்ளைகள் விரும்பினால் நீங்கள் தாராளமாய் வாங்கி கொடுக்கலாம். நமது நாசரேத் தேவனுடைய மாளிகை சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்குது, மெயின் ரோட்டை ஒட்டி. அங்கே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய முதியோர்களும் இருக்கிறது. நிறைய முதியவர்கள் தங்கியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய முதியவர்கள் தினந்தோறும் அவர்களுக்காக நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானல் வந்து ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்ல உணவுகள் பரிமாறப்படுகின்றது. எனவே இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் விரும்பினால் தாராளமாய் தேர்வு செய்யலாம், அநேகருக்கு அறிமுகப்படுத்தலாம் என்பதை மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். நமது ஊழியத்தை சார்ந்த சில குடும்பங்களில் பிள்ளைகள் திருமணமாகி பிரிந்து, சட்டப்பூர்வமாய் பிரிந்து புது வரவை தேடுகிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவதாக நாகர்கோயில் இருக்கிற மகள் 27 வயது, BA ஆர்கிடெக்ட் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க. நல்லா படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மகன் தேவை. இரண்டாவதாக 37 வயது மகன், அவங்க 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மனவாட்டி தேவை. மூன்றாவதாய் திருச்சியில் சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. மகன் 30 வயதாகுது, நல்லா படிச்சிருக்காங்க. அப்பா கூட சேர்ந்து பிஸ்னஸ் பார்க்குறாங்க. அந்த குடும்பத்துக்கும் ஜெபிக்கிற குணசாலியான ஒரு மனவாட்டி தேவை. நான்காவதாய் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க. இளம் விதவை, 27 வயது ஆகுது, அழகாக இருக்காங்க. அவர் குட்டி பிள்ளை உண்டு. அந்த பிள்ளையோடு தாயை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மணமகன் தேவை. பிரியத்துக்குரியவர்களே, உபாகம் 1:31, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. பார்த்தீங்களா, நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா தோளில் வச்சு அப்படி தூக்கி சுமந்துக்கிட்டே போவாங்க. நல்லா எனக்கு ஞாபகம் இருக்கிறது. காரணம், தகப்பன் தன்னுடைய பிள்ளையை அன்பு நிமித்தமாக அவன் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு அவன் சுமந்து கொண்டே போகிறான். இங்கே பாருங்க, தெய்வம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் லட்ச லட்ச இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தோளில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டே வந்தாராம். அந்த அளவிற்கு ஆண்டவர் அவர்களை நேசித்தார். ஆண்டுடைய அன்பு தூய்மையானது, கலப்படமற்றது. ஆண்டுடைய அன்பு மாறாதது. ஆண்டுடைய அன்பு என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். ஆண்டவருடைய அன்பிலே மாயமில்லை. ஆண்டுடைய அன்பு அது மிகவும் தூய்மையானது. பிரியத்துக்குரியவர்களே, அந்த அன்பை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார். ஒருவேளை வாலிப மகளே, வாலிப மகனே, இந்த உலகத்து அன்பை, வாலிபத்து மாயைகளை உண்மையான அன்பாய் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வாலிபத்து அன்பு பொய்யானது என்று கண்டுபிடித்த பொழுது எத்தனை பேர் தங்களை மாய்த்து கொண்டார்கள். எத்தனை பேர்கள் தூக்கத்தை இழந்து போனார்கள். எத்தனை பேர்கள் மனநோயாளிகளை மாறி ஒரே அறைக்குள்ளே பூட்டி கொண்டிருக்கிறார்கள். வேண்டாம், இயேசுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசித்தபடினால்தான் வானத்திலிருந்து இறங்கி வந்து தச்சனுடைய மகனாய் பிறந்தார். உங்களை அவர் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய அன்பை ருசியுங்கள், இன்பகரமான வாழ்க்கையை வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனம் முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இந்த சிமியோனை குறித்து நாம் காண்கிற பொழுது அவர் நீதியும் தேவ பக்தியும் உடையவராக, மேசியா குழந்தையாய் பிறப்பதை பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை உடையவராக, அதற்காக காத்திருக்கிறவராக, தேவனுடைய ஆலயத்திலே இருப்பவராக அவர் இருந்தார். சிமியோனை போல ஒரு மனிதனை காண்பது அரிது. அவருக்கு ஆவிக்குரிய வாஞ்சை, மேசியாவை காண வேண்டும். அவர் குழந்தையாய் பிறப்பதை நான் காண வேண்டும், இஸ்ரவேல் ரட்சிப்பை நான் காண வேண்டும் என்று வாஞ்சித்தார், ஜெபித்தார், உபவாசித்தார். தேவனுடைய ஆலயத்திலேயே அவர் இருந்தார். மேசியா வரமாட்டாரா என்று காத்திருந்தார். இன்றைக்கும் கூட யூதர்கள், கர்த்தரை அறியாதவர்கள் நிறைய யூதர்கள் இருக்காங்க. அவங்களாம் அந்த அந்த இஸ்ரேல் தேவாலயத்து சுவர், அந்த வாலில் பெருசாக இருக்கும், அங்கே போய் முட்டி முட்டி அவர்கள் மேசியா வரமாட்டாரா வரமாட்டாரா என்று ஜெபிக்கின்றார்கள்.
மேசியா வந்து விட்டார், இயேசு வந்து விட்டார். ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே ஒரு பகுதியினர் மேசியா வருவாரா என்று அவர்கள் முட்டி முட்டி ஜெபிக்கிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, சிமியோன் அந்த நாளிலே அப்படியாக காத்திருந்தார். இதே ஆலயத்தில் சென்று ஜெபித்தார். ஏராளமான கூட்டத்தார் இன்னும் மேசியா வரமாட்டாரா என்று காத்திருக்கிறாங்க. நாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே வந்துவிட்ட கிறிஸ்து வந்துவிட்டார், நாம் அதை அறிவோம். நம்முடைய கண்கள் குருடாகவில்லை. நாம் எதற்காக நாம் ஜெபிக்கின்றோம், எதற்காக வாஞ்சிக்கின்றோம்? மேசியா வராத எத்தனையோ குடும்பத்தார் இருக்கிறார்கள் அல்லவா? வந்துவிட்ட மேசியாவை அறியாமல் முட்டி கொண்டிருக்கிற யூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பக்கத்து வீடுகளிலே, தெருக்களிலே எவ்வளோ பேர் இன்றைக்கு மேசியாவை அறியாதவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மேசியா வருவார் எனப்பட்ட ஒரு பாரமுடையவர்களாக, அதற்காக ஜெபிக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துமஸ் என்றாலே மறுநாள் நம்ம நியூஸ் பேப்பரில் வாசிக்கிற இத்தனை கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்றது பெரிய சாதனை. சென்ற வருடத்தை விட இத்தனை கோடி ரூபாய்க்கு மதுபானம் அதிகமாக விற்றிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு வேதனையான ஒரு செய்தி. கிறிஸ்துமஸை எவ்வளவு தவறாக கொண்டாடுகிற புரிந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் மேசியா வர வேண்டும். வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், கிறிஸ்துவை அறியாத வாலிப பிள்ளைகள் குடித்து வெறித்து 9ஆம் கிளாஸ்லேயே சாராயத்தை ஸ்கூலுக்குள்ளே வர வச்சு கிளாஸ் ரூமில் சியர்ஸ்ன்னு அடித்து குடிக்கிற பிள்ளைகளை எல்லாம் காண்கிற பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? காணியாட்சிக்கு எவ்வளவு தொலைவில் இருக்கிறார்கள். அவங்க வாழ்க்கையில், வாலிபருடைய வாழ்க்கையில் என்றைக்கு கிறிஸ்துமஸ் வரும்? இயேசு என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் பிறப்பார்? பேர் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இயேசு எப்பொழுது பிறப்பார்? அவருடைய உள்ளத்தில் எப்பொழுது பிறப்பார்? எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையில் இயேசு பிறக்கவே இல்லை. அவங்க ஆண்டவர் அறியாத மனிதனாகவே இருந்தாங்க. டேடியை பற்றி சொல்லாமல் கிறிஸ்துமஸ் செய்தி இருக்க முடியாது. அப்போ ஒரு முரட்டாட்டமான ஒரு மனிதன் எங்கள் டேடி. கோவம் வந்துச்சு, அவங்களை யாருமே அடக்க முடியாது. அடித்தடியிலே அவங்களுடைய வாழ்க்கை வெட்டுக்குத்திலே போச்சு. பல முறை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாங்க. 15 எஃப்ஐஆருக்கு மேலே அப்பாவுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அவங்க அப்படி இருக்கும்பொழுது தான் அம்மாவை கல்யாணம் பண்ணி, அம்மா படிச்சிருந்ததுனால டீசெண்டான லைஃப் லீட் பண்ணுங்கிறதுனால புதுக்குடியிலேருந்து நாசிரியத்துக்கு அம்மா சொல்லி மைக்ரேட் ஆனாங்க. அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யுத்தங்கள்லாம் ஓய்ந்து அப்பா நார்மல் ஆனாங்க. அப்படி கஷ்டம், அந்த அடிதடி கத்திர தேடாதனால ரொம்ப திருமண வாழ்க்கை கஷ்டமாகி மாறிட்டு பூமி இரும்பை போல் இருந்தது. இதுக்கடையில் ஆண்டவரை அம்மா தேடுறாங்க. ஒரு ஊழியத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தூரம் உபவாசம் பண்ணி நாசிரிய தேவாலயத்தில் வந்து நேரம் முழங்கால அம்மா நிற்கிறாங்க. பகுதி அம்மா ஆண்டவர் இறங்கி அப்பாவுக்கு பிஸ்னஸை கொடுக்குறாங்க. ஜெர்மன் மக்கள் நல்ல உள்ளத்தோடு இலங்கை அகதிகளுக்காக கட்டடங்களை கட்டுகிற அந்த கான்ட்ராக்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு வருது. அதில் அப்பா கான்ட்ராக்டராக இருந்து பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், மிக உயரத்துக்கு ஆசிரியத்திலே ஆசிரியக்கப்பட்டவர்களாக நாங்கள் மாறினோம். அப்போது அப்பா கிறிஸ்துமஸை கொண்டாடும்போது நகைச்சுவையாக இருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாலே ஆட்டுக்கடாக்களை கட்டி வீட்டில் விட்டுருப்பாங்க. அது மேன்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு ஆட்டுக்கடா அப்பாவுடைய புல்லட்டை மிதித்து கீழே தள்ளிட்டு மறக்கவே முடியாது. அவ்வளோ பெருசாக இருக்கும். மேலப்பாளையத்திலிருந்து முஸ்லீம் பாய்கள் வந்து வீட்டில் தங்கியிருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே இட்லி, சாம்பார், கேசரி, சட்னி, பக்கத்து வீட்டுக்காரங்க பிச்சை எடுக்க வரவங்க, தர்மம் எடுக்க வரவங்களுக்கெலாம் கொடுப்பாங்க. நாங்களும் சாப்பிடுவோம். அதுக்கு பிறகு இந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். அதுக்கு முந்தின நாளே கேஸாக சாராயங்கள் வந்து வீட்டில் வந்து இறங்கும். பிரியத்துக்குரியவர்களே, கேஸாக இறங்கும். அப்போது சாராய கடைகள்லாம் திறந்துருக்கிற காலம். மறுநாள் கிறிஸ்மஸ் பிறந்த அன்னைக்கு 10 மணி 11 மணிக்கே வந்துடுவாங்க. செங்கன்னாச்சி வாழ்க, செங்கன்னாச்சி வாழ்கன்னு தோத்திரம் போட்டே வருவாங்க. வாங்க குடிங்க, எல்லோரும் சாராயத்தை மூக்கு முட்டை குடிங்க, ஊற்றி கொடு வீட்டு மெத்தையில். பிறகு மட்டன் பிரியாணி சாப்பிடுங்க, மூக்கு முட்டை அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சிங்கன்னாச்சி வாழ்க, சிங்கன்னாச்சி வாழ்கன்னு தடுமாறிட்டே வீட்டை விட்டு போவாங்க. இங்கே சிமியோன் எப்பொழுது மேசியா பிறப்பான ஆலயத்தில் காத்து கிடங்க. டேடி கிறிஸ்மஸ் வந்துட்டார், மேசியா வந்துட்டு எப்படி கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? வாங்க குடிங்க, பிரியாணியை இஷ்டத்துக்கு சாப்பிடுங்க. யாரெல்லாமும் வருவாங்க. சிங்கன்னாச்சி 100 கணக்கில் கூட்டம் வரும் குடிக்கும், மட்டன் பிரியாணி சாப்பிடும், போயிட்டே இருக்கும். இதுதான் அப்பா கிறிஸ்மஸ், வருஷந்தோறும் கிறிஸ்மஸ். பிரியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர் இன்றைக்கு இதே போல் கிறிஸ்மஸ் டே அர்த்தத்தை தெரியாமலே கொண்டாடுறாங்க. டேடி மாதிரி
இங்கே ஒருவன் தேவனுடைய ஆலயத்திலே காத்து கிடக்கிறார். சிமியோன் நீதிமான், ஜெபிக்கின்றவர், இஸ்ரவேல் ரட்சிப்பை நான் காண மாட்டேனா என்றவர் காத்து கிடந்தார். ஆவிக்குரிய வாஞ்சை உடையவராக, ஆவிக்குரிய மனிதனாக, தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இந்த சிமியோன் இருந்தார். எனது தகப்பனும் எப்பொழுது கிறிஸ்மஸ் வரும், எப்பொழுது சாராயத்தை வாங்கி கொடுப்போம், எப்பொழுது பிரியாணியை போடுவோம், நான் பெரிய ஆள், சிங்கனாச்சி பெரிய ஆள்னு சொல்லி இன்றைக்கு காண்போம் என்ற பெருமையிலே அவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடினார்கள். என்ன ஆச்சு தெரியுமா? அப்பாவை ஆண்டவர் அடித்தார். என் கிறிஸ்மஸை இப்படியே நீ கொண்டாடுறேன்னு சொல்லி அடித்து பிஸ்னஸ் நான் நிப்பாட்டி, கோடிகள் லட்சங்கள் எல்லாம் தொலைந்து, நகைகள் எல்லாம் போய், சொத்துக்கள் எல்லாம் போய், அப்பா கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட முடியாத பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அதே டேடி கிறிஸ்மஸ் அன்னைக்கு காசு இல்லாமல் ஒரு 1/4 கிலோ மட்டன் கூட வாங்க முடியாமல் வீட்டில் சுருண்டு படுத்து கிடப்பாங்க. ஒரு நாதி வராது, ஒரு சுடுகஞ்சி வராது. கிறிஸ்மஸ் அன்றைக்கு சாராயத்தை வாங்கி கொடுக்குற, சாராயத்தை குடிக்கிற மக்களே, இந்த செய்தியை தவறாமல் கேளுங்க. என் டேடி அப்படி தான் கொண்டாடினாங்க. என்ன ஆனாங்க தெரியுமா? கடைசியில் வியாதிப்பட்டு, பிஸ்னஸை இழந்து, வறுமை, பணமில்லை என்கிற பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டு, பரிதாபமாக அப்பா மறிச்சாங்க. பிச்சை எடுத்து அப்பா பிழைக்க வேண்டிய ஒரு காலம் வந்து, அவ்வளவு கோடீஸ்வரராக இருந்த டேடி ஒருத்தரையாக போய் காசு கேட்க வேண்டிய நிலைமை, பரிதாபமான நிலைமை வந்தது. எதிரிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இதனால் ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. கிறிஸ்துமஸை குடித்து கொண்டாடுறவர்களுக்கு அது பெரிய சாபமாக மாறிவிடும். அதை என் குடும்பத்தில் கண்ட பல வருடங்களாக அது சாபம் என் வீட்டில் இருந்தது. அதனால தான் இப்போ நம்மளும் அப்பாவுக்கு அடுத்தாப்பில் கிறிஸ்மஸை கொண்டாடுறோம். நாமளும் பிரியாணி போடுறோம். வாரம் சனிக்கிழமை ஒவ்வொரு ஊர்லேயும் விருந்து கொண்டுக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான், இயேசு அறிந்தவர்களுக்கு மாத்திரம்தான், கர்த்தரை தேடுறவங்களுக்கு மாத்திரம்தான், நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இந்த விதியை மறந்துடாதீங்க, இந்த ரூலை மறந்துடாதீங்க. ஆண்டவர் பார்ப்பார், என் பிறந்தநாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்ப்பார். யார் தவறாக கொண்டாடுறாங்களோ அவங்க மேலே அவனுடைய கோபாக்கினை பற்றி எரியும். கிறிஸ்மஸை குடித்து வெறித்து கொண்டாடுறவங்க, தவறாக புரிஞ்சுட்டு கொண்டாடுறவங்க மேலே ஆக்கினை வந்துவிடும். அது பயங்கரமாக இருக்கும். இது நான் மறந்துவிடவே கூடாது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இது சிமியோன் இப்படி ஜெபிச்சு மேசியா வரமாட்டாரான்னு காத்திருக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்கள். 26, கர்த்தரை கிறிஸ்துவை நீ காண மட்டும் மரணம் அடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். கரெக்டாக அந்த நேரத்தில் ஆவியானவர் ஏவரார் சிமியோனை, ஆலயத்துக்கு போப்பா, தேவன் குழந்தையாக பிறந்து அவரை ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, அடையாளம்ன்றதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுற, நீ போ அப்படின்னு சொல்லி சிமியோனை ஏவுறாங்க. இத்தனை வருஷமாக நீ எதுக்கு காத்திருந்தியோ அந்த காலம் வந்து விட்டது சிமியோனே, நீ போயின்னு ஆவியானவர் ஏவராரு. பார்த்தீங்களா நெட்வொர்க் எப்படி இருக்குது? ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஆண்டவருடைய நடத்துதல் இருக்கிறது, ஆண்டவருடைய உந்துதல் இருக்கிறது, ஏற்ற நேரம் வரும்போது போய் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. சரியான நேரத்தில் சரியான ஆட்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கிற பொழுது அவர் நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி நமக்கு நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. இதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஓடி வராரு சிமியோன், ஓடி வராரு. வயதானவர், ரொம்ப வருஷமாக காத்திருந்தவர். எங்கே ஆண்டவர் பிறந்துட்டாரா? ஓடி வந்து பார்த்தா மரியாளும் யோசேப்பும் குழந்தைய வச்சுருக்காங்க. அதை ஓடி போய் இந்த குழந்தைய ஆசையோடு எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொள்கிறார். இந்த குழந்தைய பார்க்கணும், எத்தனை வருஷமாக நான் காத்திருந்தேன். நீ இந்த குழந்தையை பார்ப்பதற்கு மரணம் அடைய மாட்டா என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தார். இதோ அந்த வார்த்தை நிறைவேறிட்டது, என்னுடைய பிள்ளையை நான் பார்த்து விட்டேன். ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள குழந்தையாய் வந்திருப்பதை பரமபிதாவை நான் பார்த்து விட்டேன். நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார். சந்தோஷமாய் அவர் பேசுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா ஐயா, வயசான அம்மா ஐயா,
ரொம்ப வருஷமாக பேர குழந்தையை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் காத்திருக்கலாம். ஒரு நாள் வரும், அது மிக சமீபத்தில் வரும், உங்கள் பேர குழந்தை நீங்கள் நெஞ்சில் ஏந்துகிற ஒரு காலம் வரும். சிமியோன் நீண்ட காலமாய் காத்திருந்த இந்த குழந்தையை கையில் எடுத்து நெஞ்சில் எழுந்து கொண்டார், கையில் எடுத்து முத்தமிட்டார். அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உங்கள் பேர குழந்தை கையில் எடுத்து நீங்கள் முத்தமிடுகிற ஒரு நாள் நிச்சயமாய் வரும். ரொம்ப வருஷமாக காத்திருக்கீங்களா பேர குழந்தைக்காக? ரொம்ப வருஷமாக பிள்ளைக்காக காத்திருக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களா? இவ்வளோ வயசாகி போச்சு, இனி எப்படி நடக்கும், 3 அபார்ஷன் ஆயிடுச்சு, எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, இதையெல்லாம் தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார், உங்களுக்கு பேர குழந்தையை கொடுப்பார். அதை உங்கள் கையில் ஏந்தி முத்தமிடுகிற, நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிற ஒரு காலம் வரும். சிமியோனுடைய வாழ்க்கையில் வந்தது. அதனால சிமியோன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். எவ்வளோ வருடங்களாய் அவர் காத்திருந்தார். என் ஆண்டவர் குழந்தையாய் பிறப்பது நான் கண்களாலே பார்க்கணும், ஒரு கையில் தூக்கணும். ஒரு நாள் வந்த பொழுது பரிசுத்தாவினர் போ 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 வந்துட்டாங்க. நீ எதுக்காக காத்திருந்தியோ, நீ எதுக்காக ஆசைப்பட்டியோ, அந்த நாள் வந்துருச்சு. ஆவியானவர் ஞாபகப்படுத்திட்டு தள்ளுறார், ஓடிப்போ. ஓடி வர்றார் ஆலயத்துக்கு, ஓடி ஓடி வந்து பார்த்து மரியாளையும் யோசிப்பை பார்த்து இதுதான் குழந்தை என்பதை கண்டுபிடித்து தன் கையில் ஏந்தி கொண்டாரா. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hope deferred makes the heart sick, but a longing fulfilled is the tree of life. காலமாக காத்திருந்த பிறகு அந்த வாஞ்சை நிறைவேறும் பொழுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப காலத்துக்கு பிறகு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் பொழுது, ரொம்ப காலத்துக்கு பிறகு ஒரு நன்மை வரும் பொழுது அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஆண்டவர் அப்படியே செய்வார். நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்களோ, எதை காண வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, யாரை காண வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, எந்த நன்மையை காண வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ, அந்த நன்மையை காணும்படியாக ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த நாளில் சிமியோனுடைய எழுத்துக்கள், அவர் சொன்ன வார்த்தைகளுடைய எழுத்துக்கள் தங்கத்தினாலே பொறிக்கப்பட வேண்டும். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோத்தரித்து, ஆண்டவரே, முதலாட்டின்படி அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணத்தை என் கண்கள் கண்டது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இஸ்ரவேலுக்கு மகிமை நீங்கள் தான்ப்பா. ஆயத்தப்படி இரட்சணத்தை என் கண்கள் கண்டதப்பா. அடியான சமாதானத்தோடு போக விட்டுறீன்னு சொல்லிட்டு அவ்வளவு துதித்தாரா. அன்று அறியாதவர்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இயேசு இருக்கின்றார். பிஸ்னஸில் தோற்று போனவங்களுக்கு, வாழ்க்கையில் தோற்று போனவங்களுக்கு, திருமணத்தில் தோற்று போனவங்களுக்கு, நகைகளை இழந்தவங்களுக்கு, சொத்துக்களை இழந்தவங்களுக்கு பிரகாசிக்கிற ஒரு வழி. இரண்டால் அதெல்லாம் திருப்ப கொடுக்க ஆண்டவராலே முடியும். ஏசப்பா அறிந்தவர்களுக்கு மகிமையாக அவர் இருப்பார். மென்மேல ஆசீர்வாதங்களை கொடுத்து எல்லா இடங்களிலும் உயர்த்தி கொண்டே இருப்பார். வீட்டிலே, தெருவிலே, ஊரிலே, அறிந்த ஜனங்கள் மத்தியில், அறியாத ஜனங்கள் மத்தியிலே, ஊழியத்தில் அவர் மகிமையாக உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அந்த இரட்சணியத்தை கண்கள் கண்டன. யாரை காண வேண்டும் என்று காத்திருந்தேன், எதை காண வேண்டும் என்று நான் காத்திருந்தேனோ அதை என் கண்கள் கண்டன. காணாமலே போயிடுவேன்னு நினச்சேன், கண்டுட்டேன். இனி நான் சந்தோஷமாக போகிறேன். சமாதானத்தோடு அடியாரை போக விடுகிறீர். முடிவு என்று ஒன்று வருகிற பொழுது, அது இப்பொழுது அல்ல, எல்லாம் நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் முடிவு வரும். அலறிக்கொண்டே ஐயோ எல்லாத்தையும் பாதியில் விட்டுட்டு போகிறேனே, பார்க்காமலே போகிறேனே என்று அலறிக்கொண்டே மறிக்க வேண்டிய அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையவே கிடையாது. துன்மார்க்கரை மரணம் வாரிக்கொள்கிறது, நீதிமானுடைய முடிவு சமீபமாக இருக்கும். நீங்கள் அலறிக்கொண்டே இந்த உலக பூமியை விட்டு போகிறதுக்கு ஆண்டு நாட்களை வைக்கல. எல்லாம் சமாதானத்தோடு செட்டில் பண்ணி ஓகேன்னு பிறகு தான் எல்லாம் நல்லா இருக்குது, பிள்ளைகள்லாம் செட்டில் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த முடிவு வரும். இதை மறந்து விடவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த மாதிரியாக அந்த நாளில் சிமியோனுடைய வாஞ்சை நிறைவேற்று என்று சொல்லி காண்கிறோம். சிமியோன் ஆண்டவரை கையில் ஏந்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதையெல்லாம் நமக்கு திருஷ்டாந்திரமாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கிறிஸ்மஸில் எது டேக்அவே பாயிண்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் சந்தோஷமாக நாம் யாரை காண வேண்டும் என்று காத்திருக்கிறோம் அவர்களை காண்போம். சமாதானத்தோடு தான் நம்ம முடிவு வருமே அன்றி இப்படி அலறிக்கொண்டே போக வேண்டிய சூழ்நிலைகள் வராது.
இது போன்ற நல்ல செய்திகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். எனவே இதை நீங்கள் மனதில் வைத்து ஜெபியுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கண்டிப்பாக நான் ஆசீர்வதித்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். மெய்ஞானபுரம் யோவானன் தலைமையில் மட்டன் விருந்து பரிமாறப்படும். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேருவதற்கு அநேக இடங்கள் உண்டு. அநேக முதியோர்கள் புறப்பட்டு வரும்படியாக அழைக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தை யூடியூப்லேயும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அநேகருக்கு அனுப்புங்க, வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு அனுப்புங்க. பார்க்கட்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், குளிரும் பனிலும் கோட்டினிலே, குளிரும் பனிலும் கோட்டினிலே, கோமகனோ தொட்டினிலே, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆராரோ, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடும்படியாக உதவி செய்தவரே, உமக்கு கோடி சோத்திரம் உண்டாகட்டும். இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் அப்பா. விசாசின் கிரியைகளெல்லாம் அழியட்டும் ஐயா. வேதனைகளெல்லாம் நீங்கட்டும் அப்பா. சமாதானத்தை தாரும் ஐயா, சந்தோஷத்தை தாரும் ஐயா. ஆண்டவரே, பேரப்பிள்ளை காண மாட்டேனா என்று தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே, எப்படியா சிமியோனை போல அந்த பேரப்பிள்ளை கையில் எடுக்க முத்தமிட நெஞ்சோடு அணைத்துக் கொள்ள கர்த்தர் காலங்களை உருவாக்கித்தாரும். ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவை வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, அவர்கள் வியாதிகள் அவர்கள் நெருக்குகிறதப்பா. அவருக்கு பலனே இல்லையப்பா. நான் எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாடுவேன்? எங்கள் வீட்டில் ஒருவர் இப்படி வியாதிப்பட்டிருக்கும் பொழுது எப்படி கிறிஸ்துமஸை கொண்டாட முடியும் என்று அவர்கள் கதறுவார்கள் என்றால், இன்றைக்கு இப்பொழுதே எவ்வளவு கொடூரமான வியாதியாக இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுவே. இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. இறைவா, உடைய வல்லமையான கரம் உடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கட்டும் அப்பா. இந்த நாளிலே தகப்பனை, பிசாசி சத்துவங்கள் அசைக்கப்பட, சாபங்கள் அசைக்கப்பட, கசப்புகள் அகற்றப்பட, போதை அடிமைத்தனங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமையிலிருந்து விடுதலை பெற, ஜனங்கள் ரட்சிக்கப்பட, வாலிப பிள்ளைகள் வாலிப பாவத்திலிருந்து விடுதலை பெற, கஞ்சாவிலிருந்து விடுதலை பெற, ஆண்டவரே பைக்கு வேகமாக ஓட்டுறது, மொபைல் அடிமைத்தனங்கள்லேருந்து, ஆண்டவரை கெட்ட நண்பர்களிருந்து விடுதலை பெற கர்த்தாவே உதவி செய்யும். குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். இயேசு ஒவ்வொருவருக்குள்ளும் பிறக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். பணம் இல்லையே, வருமானம் இல்லையே, என்ன செய்வேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த நாளில் எப்படியாவது ஒரு வருமானத்துக்கான வழியை உண்டாக்கித்தார். கடனே வேண்டாம், வட்டியே வேண்டாம், இஎம்ஐயே வேண்டாம், தட்டுப்பாடே வேண்டாம், செழிப்பான கிறிஸ்துமஸாக இருக்கட்டும். இந்த பிள்ளை வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ள. திருமணமாகலை, குழந்தை இல்லை, பல வருஷம் ஆகி அவர்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. தேவரீர் இந்த நாளில் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே ஆண்டவரே, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாட்கள், அத்தனை மக்கள், இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட, ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற மக்களை ஆசீர்வதியும். அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் இருப்பவர்களை ஆசீர்வதியும். அநேகரை அழைத்து கொண்டு வாரும். இது சத்தத்தை கேட்டு ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் அற்புதத்தை செய்யும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை அர்த்தமுள்ளதாய் மாற்றித்தார். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னமும் உங்கள் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.